சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம். எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படி கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு குருடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வரப்பட்டான். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை. பொதுவாக தேவன் வியாதிஸ்தர்களையும் பலவீனர்களையும் ஒரே தொடுதலால் குணப்படுத்தினார். ஆனால் இந்த காரியத்தில் வித்தியாசமாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குருடனை தன் கையால் பிடித்தார். கர்த்தரால் நாம் பிடிக்கப்பட வேண்டும். அவருடைய கரத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மில் பலருக்கு வேதம் தெரியும், ஆனால் கர்த்தருடைய கரத்தை எப்படி பிடித்து கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். மாறாக நாம் அடிக்கடி சில மனிதனின் கைகளை பிடித்து கொள்கின்றோம். நீங்கள் அவரை அவரது கையால் பிடிக்க அனுமதிக்கும் போது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். 2வதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த குருடனை ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். இதன் மூலம் நமக்கு ஆவிக்குரிய பாடத்தை அவர் கற்பிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையிலிருந்து நாம் குணமடைய வேண்டுமானால் நம்முடைய எல்லா உலக உறவுகளிலிருந்தும் நட்புகளிலிருந்தும் நம்மை விலக்கி வைக்க அவரை அனுமதிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். உலக நண்பர்களாலும் உறவுகளாலும் எத்தனை விசுவாசிகள் கர்த்தருடைய ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆராதனையில் கலந்து கொள்ள தவறுகிறார்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்த அனுமதித்தால் இழப்பு மற்றும் குருட்டுத்தன்மையை கொண்டு வரும் அனைத்து தொடர்புகளிலிருந்தும் அவர் உங்களை விடுவிப்பார். 3வதாக குருடனின் கண்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துப்பியதை பார்க்கிறோம். நாம் தேவ நாமத்திற்காக நிந்தைகளை சுமக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர விரும்பினால் அவருடைய நிந்தையை மேற்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனங்கள் மற்றும் 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம். நிந்தைகளை சுமக்க ஆயத்தமாக இல்லாத, கர்த்தரை பற்றி சாட்சி சொல்லாத அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். இதன் விளைவாக அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் குருடர்களாகி தங்கள் மகிழ்ச்சியை இழக்கிறார்கள். நம்முடைய கர்த்தர் இந்த மனிதனை தொட்டபோது அவனுக்குள் புதிய ஜீவன் வந்தது. ஆனால் அவன் புதிய ஜீவனை பெற்ற பிறகும் கர்த்தர் அவனுடன் இடைபடுவதை முடிக்கவில்லை. நீ எதையாவது பார்க்கிறாயா என்று கர்த்தர் கேட்டார். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனம். அவன், ஆம் ஆண்டவரே, அற்புதம், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்று சொல்லவில்லை. நிச்சயமாக அவர் கேள்வியை கேட்பதற்கு முன்பு அவனது பார்வையின் நிலைமை என்ன என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆனால் இந்த மனிதன் தனது சொந்த விருப்பப்படி நேர்மையான ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க விரும்பினான். மனிதர்களை நான் மரங்களாக நடக்கிறது போல காண்கிறேன் என்று அந்த மனிதன் தேவனிடம் முழுமையாகவும் நேர்மையாகவும் ஒப்புக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். இந்த மனிதன் தனது பலவீனத்தை தேவனிடம் ஒப்புக்கொண்டான். இதனால் தேவன் அவனை தொட்டு தெளிந்த பார்வையை கொடுத்தார். அப்போது அவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பான். அவன் தனது உண்மையான நிலையை தேவனிடத்தில் மறைக்க முயற்சிக்கவில்லை. ஒருவேளை நீங்களும் கோபம் அல்லது பெருமை அல்லது பேராசை அல்லது வேறு ஏதாவது கரைப்படுத்தும் பழக்கம், நடைமுறை அல்லது நட்பு ஆகியவற்றால் கரைபட்டிருக்கலாம். நீங்கள் பொய் கூட சொல்லலாம். இந்த பலவீனங்களினால் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் மங்கலாகின்றது. உங்கள் பலவீனத்தையும் தோல்வியையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக்கொள்ள தயங்காதீர்கள். இதைதான் இப்போது நீங்கள் செய்ய அவர் காத்திருக்கிறார். அப்போது அவர் உங்களை தொடுவார். அவர் மிகவும் அன்பும் கருணையும் கிருபையும் கொண்டவர். அவர் உங்களை இன்னும் ஒரு விசை தொடுவாராக. மேலும் உங்களுக்கு சரியான ஆவிக்குரிய பார்வை கொடுத்து மீட்டெடுப்பாராக.